ஆடு மேய்த்து கொண்டிருந்த பெண் அடித்து கொடூர கொலை. கதறி துடிக்கும் கிராமம். சந்தேகத்துக்கிடமாக சுற்றி கொண்டிருந்த பைக் இளைஞர்கள் யார்? வண்டி கொண்டாந்து ஒரு அரை மணி நேரம் இருக்கு சார். கடை வட்டுக்கரையில் போட்டுங்க. என்னமோ தெரியல, நான் ஆட்டோ முதல் எங்கே ஒன்று தூக்கிவிட்டான். அது மலித்து தூக்கி போடானே எனக்கு தெரியல. வானான்னு அவரையும் அழைச்சிட்டு வந்தாங்க. அப்பெல்லாம் பார்க்கல சார். நான் அங்கேருந்து வந்து ஆட்டோ ஓட்டி தண்ணியில் விட்டு இறக்கி விட்டுட்டு 3 மணிக்கெல்லாம் இந்த பிள்ளை போயிடும். என்னடா இன்னும் குண்டா செருப்பெல்லாம் அங்கேயே கிடைக்கேன்ட்டு நான் அப்படியே கரையோடு போயிட்டு இப்படி இறங்கி வர்றேன். தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே மனையேரிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் காமராஜ். இவரது மனைவி 48 வயதான செண்பகவள்ளி. இவர் தனக்கு சொந்தமான 8 ஆடுகளை வைத்து வளர்த்து வாழ்க்கையை நடத்தி வந்தார். இந்த நிலையில் மனையேரிப்பட்டியில் உள்ள கருமம்குளம் என்ற பகுதியில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது அந்த வழியாக சந்தேகப்படும்படியாக 2 இளைஞர்கள் மோட்டார் சைக்கிளில் சுற்றி திரிந்ததாக போலீஸ் விசாரணையில் அந்த பகுதியினர் தெரிவித்துள்ளார்களாம். அப்பெல்லாம் பார்க்கல சார். நான் அங்கேருந்து வந்து ஆட்டோ ஓட்டி தண்ணியில் விட்டு இறக்கி விட்டுட்டு 3 மணிக்கெல்லாம் இந்த பிள்ளை போயிடும். என்னடா இன்னும் குண்டா செருப்பெல்லாம் அங்கேயே கிடைக்கேன்ட்டு நான் அப்படியே கரையோடு போயிட்டு இப்படி இறங்கி வர்றேன். அதனைத் தொடர்ந்து அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் வயல்வெளிகளில் நின்றவர்கள் குளத்துக்கு அருகே சென்று பார்த்தபோது அங்கு செண்பகவள்ளி தலையில் பலத்த காயத்தோடு இறந்து கிடந்தாராம். இது குறித்து செங்கிப்பட்டி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் செண்பகவள்ளியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து அந்த பகுதியில் சுற்றி திரிந்தவர்கள் யார், ஆடு திருட்டு சம்பவத்திற்காக வந்தவர்களா அல்லது செண்பகவள்ளியை பழி தீர்ப்பதற்காக வந்தவர்களா, அவர்களுக்கு ஏதேனும் முன் விரோதம் உள்ளதா என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகிறார்கள்.